சிரியாவில் தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நிம்மதியை உணரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் இன்னொரு தரப்பிலிருந்து வெடித்திருக்கிறது சிரியாவுக்குள்ளால. அது என்னான்னு பார்த்தா, இஸ்ரேல் திடீரென நூற்றுக்கணக்கான வான் தாக்குதலை சிரியாவுடைய சில இடங்களின் மீது பொழிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போர்டரை கிராஸ் பண்ணி சிரியாவுக்குள்ளால இஸ்ரேலுடைய படை என்டராக இருக்கிறாங்க. இந்த என்டருக்கு என்ன காரணம்? இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய கருத்து என்ன? அவர்களுடைய புதிய திட்டம் என்ன? கிரேட்டர் இஸ்ரேல் என்ற விடயத்தை இதன் மூலம் இவர்கள் சாதித்துக் கொள்ள பார்க்கிறார்களா என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தற்பொழுது சிரியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பஷார் அல் அசதுடைய தந்தையான ஹாஃபில் அல் அசதுடைய மன்னரையை கிளர்ச்சியாளர்கள் தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் டெமஸ்கஸுடைய புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலை எப்படியாப்பட்டதுன்னு சொன்னால், மிருகங்களுடைய கை கால்களை வெட்டி கூறு போடுவது போல் மனிதர்களுடைய உறுப்புகள் கை கால்களை வெட்டி கூறு போடக்கூடிய ஒரு கொடூரமான சிறைச்சாலை தான் டெமஸ்கஸுடைய புற நகரிலே அமைந்திருக்கிறது. ஸ்லேடர் ஹவுஸ் என்று சொல்வார்களே, மிருகங்களுடைய உறுப்புகளை கூறு போடுவதற்காக வேண்டிய அமைக்கப்பட்ட இடம். இதுபோல மனிதர்களை சித்திரவதை செய்வதற்காக, அவர்களுடைய உறுப்புகளை வெட்டி எறிவதற்காக வேண்டி கொடூரமாக கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை தான் தற்பொழுது கிளர்ச்சியாளர்களுடைய கைக்கு வந்துவிட்டது. அங்கு இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்னும் 1500 பேரை காணவில்லை என்பதாக அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்குள்ளால ஏதாவது பங்கர் இருக்குதா, அங்கே இவர்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அந்த சிறைச்சாலைக்குள்ளால எந்த ஒரு பங்கரும் இல்லை. இந்த 1500 பேருக்கு என்ன நடந்தது என்பது பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி சிரியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதல்களை சிரியாவின் மீது நிகழ்த்தியிருக்கிறது. 100க்கு மேற்பட்ட வான் தாக்குதல்களை சிரியாவுடைய முக்கியமான ஆயுத தளங்கள், ஹெலிகாப்டர், கடற்படை தளங்களின் மீது இவர்கள் ஏவியிருக்கிறார்கள். இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இஸ்ரேலுடைய தரப்பு முன்வைக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், இது எல்லாவற்றையும் நாங்கள் செய்தது எங்களுடைய டிஃபென்ஸ், எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி. இப்போ சிரியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகள், டங்கிகள், பீரங்கிகள், ஹெலிகாப்டர், விமான தளங்கள் எல்லாம் தற்பொழுது கிளர்ச்சியாளர்கள் வசம் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் பக்கம் முழுமையாக இந்த ஆயுத கிடங்குகள் எல்லாம் சென்றுவிட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரும் ஆபத்து, மிட்லிஸ்டுக்கும் பெரும் ஒரு ஆபத்து ஏற்படும். இதன் காரணமாகத்தான் நாங்கள் பாதுகாப்பை மையமாக வைத்துக்கொண்டு இந்த தாக்குதலை நாங்கள் நடாத்தியிருக்கிறோம். அவர்களுடைய ஆயுத கிடங்குகள், ஆயுதங்கள், ஹெலிகாப்டர், டங்கிகள், விமான தளங்களின் மீது தான் எங்களுடைய இந்த விமான தாக்குதல், வான் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. சிவிலியன்ஸ் மீது நாங்கள் எந்த தாக்குதலையும் ஏற்படுத்தவில்லை. இதுவரை நாங்கள் எங்கெல்லாம் தாக்குதல் நடாத்திருக்கிறோமோ அது எல்லாமே மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு கிடையாது, எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, எங்களுடைய நாட்டை பாதுகாப்பது எங்களுடைய உரிமை, அதற்காக வேண்டித்தான் நாங்கள் முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டோம் என்று ஒரு சிறுபிள்ளை காரணத்தை இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? இன்னொரு நாட்டின் மீது அத்துமீறி அவர்களுடைய போர்டரையும் தாண்டி செல்வதற்கு இன்டர்நேஷனல் அடிப்படையில் அனுமதியே கிடையாது. அப்படி இருக்க இவர்கள் போர்டரையும் கிராஸ் பண்ணியிருக்கிறார்கள், வான்வெளி தாக்குதலையும் நடாத்தியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் கண்ணியமானவர்களே. மேலும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, சிரியாவில் ஈரானுடைய மிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்குது, அவர்களை இலக்கு வைத்துத்தான் நாங்கள் தாக்குதலை நடாத்தினோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஈரான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, எங்களுடைய எந்த ஃபோர்ஸஸும் சிரியாவிலே கிடையாது, இது இஸ்ரேல் சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய் என்பதாக ஈரான் இதை மறுத்திருக்கிறது. முழு அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சிரியாவின் மீது எப்படி இவர்கள் எல்லை மீற முடியும்? அவர்கள் இஸ்ரேலுக்கு எந்தொன்றும் செய்யவில்லை, அப்படி இருக்க இஸ்ரேல் எப்படி அவர்களுக்கு தாக்குதலை நடாத்த முடியும் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். வான்வெளி தாக்குதல் மட்டுமல்லாமல் இவர்கள் போர்டரையும் கிராஸ் பண்ணியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், 1967 வருடம் நடந்த 6 டே வாரில்
சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ், கோலான் நீர்நிலைகளை இஸ்ரேல் கைப்பற்றியது. தங்களுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழால் இந்த கோலான் ஹைட்ஸை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த கோலான் ஹைட்ஸ்க்கு அங்கால இருக்கக்கூடிய பகுதி பஃபர் ஜோன் என்பதாக யுனைடெட் நேஷன் ஐநா சபையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பஃபர் ஜோன் சொன்னா இரண்டு நாட்டு போர்டர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு பொதுவெளி. இதிலே இரண்டு நாடுகளுக்கும் என்டர் ஆக முடியாது. இதற்கு தான் பஃபர் ஜோன் என்று சொல்லப்படும். உதாரணமாக ஒரு வீடு இருக்கிறது, இந்த வீட்டுக்கு அங்கால இன்னொரு வீடு இருக்கிறது, இரண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு வழி இருந்தால் இதற்கு பஃபர் ஜோன் என்று சொல்வார்கள். அதை யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் இது என்னுடைய இடம்தான் என்றோ, இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் இது என்னுடைய இடம்தான் என்றோ உரிமை கொண்டாட முடியாது. இதே போலத்தான் இரண்டு நாட்டு போர்டர்களுக்கு நடுவில் ஒரு வழி இருக்கும். அது இரண்டு நாட்டுடையவும் கிடையாது, அது பொதுவான ஒரு வழி. இதற்குத்தான் பஃபர் ஜோன் என்று சொல்லப்படும். கோலான் ஹைட்ஸ்க்கு இங்கால பஃபர் ஜோன் இருக்குது. இந்த பஃபர் ஜோன்ல யுனைடெட் நேஷனுடைய படைகள் ஃபோர்ஸஸ் தான் இருந்தது. இஸ்ரேல் என்ன செய்தார்கள்? இந்த ஐநா சபையுடைய ஃபோர்ஸஸை வெளியேற்றிவிட்டு தாங்கள் அந்த பஃபர் ஜோனுக்குள்ளால் நுழைந்து சிரியாவுடைய எல்லையையும் கடந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 1974 வருடம் யுனைடெட் நேஷனுடைய ஐநா சபையுடைய எக்ரிமெண்ட் படி இந்த பகுதி பஃபர் ஜோனாக அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேலுக்கு எந்த சொந்தத்தையும் கொண்டாட முடியாது, இஸ்ரேலுக்கு இந்த பஃபர் ஜோனுக்குள்ளால் நுழைய முடியாது என்று அந்த எக்ரிமெண்டிலே இருந்தது. அப்படி இருக்க தற்பொழுது இஸ்ரேல் ஐநா சபையுடைய இந்த எக்ரிமெண்டை மீறி இருக்கிறார்கள். அத்துமீறி சிரியாவுடைய போர்டருக்குள்ளால் நுழைந்து அங்கே பிரவேசித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய எல்லையை அத்துமீறி நுழைவது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல். இந்த குற்றச்செயலை செய்துவிட்டு இஸ்ரேல் சொல்லக்கூடிய சிறுபிள்ளை காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, எங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக வேண்டி முன்னெச்சரிக்கையாக எங்களுடைய போர்சஸை இந்த சிரியாவுடைய போர்டரிலே நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? இதனால தான் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மூலமாக பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 162 நாடுகளுக்கு இவருக்கு பயணம் செய்ய முடியாது. அப்படி சென்றால் உடனடியாக இவர் கைது செய்யப்படுவார். யூகே, பிரான்ஸ், கனடா உட்பட முக்கியமான பல நாடுகள் இதற்குள்ளால் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட பலவிதமான விதி மீறல்களை இந்த இஸ்ரேல் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த தைரியத்தில் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது தான் இன்னும் புரியாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒன்று நன்றாக விளங்குகிறது. முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருவதற்கு இந்த இஸ்ரேல் நினைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குர்ஆன் சொல்வது போல் இவர்கள் கோழைகள். இவர்களுக்கு இந்த சிரியாவுடைய ஆட்சி மாற்றத்தின் மூலமாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று பயந்து தான் முன்னெச்சரிக்கையாக இவ்வாறு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய புதிய மெப்புடைய ஒரு அடிப்படை விடயமாக கூட இருக்கலாம். இறைவன் தான் மிக அறிந்தவன். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ன சொல்றாருண்டா, இந்த சிரியாவிலே நடந்த ஆட்சி மாற்றம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் ஹிஸ்புல்லாவை வலுவிழக்க செய்ததின் காரணமாகத்தான் பஷார் அல் அசதுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இந்த சிரியாவிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முழு காரணமும் நாங்கள் தான் என்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இது அப்பட்டமான பொய். கண்ணியமானவர்களே, சிரியாவிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முழு காரணமாக பின்புலமாக இருந்து செயல்பட்டது டர்க்கி என்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் தான் ஹயாத்து தஹ்ரீரே ஷாம் என்ற படையை வழிநடாத்தினார்கள். ஆயுத சப்ளைகளை செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆதரவை முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இவர்கள் முழு சிரியாவையும் வெறும் 10 நாட்களிலே கைப்பற்றிருக்கிறார்கள். ரஷ்யாவிடத்திலே பெரும் பெரும் டெக்னாலஜிகள் இருந்தும் அவர்களுக்கு இதை யூகிக்க முடியாமல் போய்விட்டது. டெக்னிக்கல் இன்டெலிஜென்ட், ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ட், சிக்னல் இன்டெலிஜென்ட் போன்ற எல்லா விடயமும் ரஷ்யாவிடம் இருந்தும் கூட இந்த ஹயாத்து தஹ்ரீமே ஷாம் என்ற குழுவுடைய இந்த தாக்குதலை அவர்களால் யூகிக்க முடியாமல் போய்விட்டது. இது மட்டுமல்லாமல் உலகத்துடைய முக்கியமான உளவு துறைகளுக்கு கூட இந்த தாக்குதலை யூகிக்க முடியாமல் போய்விட்டது. CIA உட்பட யாருக்குமே இதை யூகிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால தான் முழு உலகத்திலும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. வெறும் 10 நாட்களில் டெமாஸ்கஸ் உட்பட பல நகரங்களை கைப்பற்றி சிரியாவிலே பெரும்
ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுடைய இராணுவ தளம் ஒன்றும் கடல் படை தளம் ஒன்றும் சிரியாவில் இருக்கிறது. இதற்கு ஏதாவது சேதம் விளைவித்தால் அந்த ரெபல் போர்சஸ் சிரியாவிலே தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுவினருக்கு எதிராக கடும் நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. ஈரான் என்ன செய்திருக்கிறது என்றால், இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஈரானுடைய எல்லா போர்சஸ் எல்லா எம்பசிகளையும் திரும்ப நாட்டுக்கு அழைத்திருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு டர்க்கியுடைய ஆதிக்கம் சிரியாவிலே அதிகமாக இருக்கும் என்பதாகவும் நம்பப்படுகிறது. காரணம் என்ன? இந்த ஹயாத்து தஹ்ரீரே ஷாம் என்ற பிரிவினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி ஆதரவு தெரிவித்தது இந்த டர்க்கி தான் கண்ணியமானவர்களே. இந்த சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக சிரியாவை விட்டு வெளியான எத்தனையோ சிரியாவை சேர்ந்த மக்கள் மீண்டும் நாட்டுக்குள்ளால் வந்து கொண்டிருக்கிறார்கள். பஷார் அல் அசதுடைய கட்சிக்கு அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்த மக்கள் சிரியாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இஸ்ரேல் சிரியா வார் தொடங்குமா, இது மூன்றாவது உலகமகா யுத்தத்தை நோக்கி இட்டு செல்லுமா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்ன அந்த ஆர்டர் சரியாக நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது எல்லா மக்களுடைய பார்வை சிரியாவுக்கு பிறகு டர்க்கியின் மீது தான் இருக்கிறது. இஸ்ரேல் டர்க்கியை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் கண்ணியமானவர்களே. காரணம் என்ன? இஸ்தாம்பூல் யூதர்களுடைய கைக்கு செல்லும். அதற்கு பிறகு மீண்டும் இந்த இஸ்தாம்பூல் வெற்றி கொள்ளப்படுவது மறுமை நாளுடைய அடையாளம். இந்த இஸ்தாம்பூல் யூதர்களுடைய கைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையுடைய ஆரம்ப கட்டம் இதுவா என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.